வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் முடி நல்லா நீளமாக கருப்பாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு நான் ஒரு தேங்காய் எண்ணெய் சில பொருள்களை போட்டு தயார் பண்ணி என்னோடய குழந்தைங்களுக்கு கடந்த 4 வருஷமாக உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அந்த எண்ணெயை எப்படி தயாரிக்கிறதுன்னு இன்றைக்கி உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முடி கருப்பாக நீளமாக வளர்கிறதுக்கு நம்ம 5 பொருட்கள் எடுத்துக்கிறோம். அந்த 5 பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மருதாணி, கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, வெந்தயம், தேங்காய் எண்ணெய். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், ஊர்லேருந்து செக்கில் ஆட்டி எடுத்துகிட்டு வந்த எண்ணெய். இந்த 5 பொருட்களை உபயோகப்படுத்தி தலைமுடி நீட்டாக வளர்கிறதுக்கான ஒரு எண்ணெயை தயாரிக்க போகிறோம். இப்போ இதோடைய மருதாணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை அரை கைப்பிடி அளவு இருந்தால் போதும். கருவேப்பிலை நிறைய சேர்த்தோம்னா நல்லது தான், ஆனால் ஒரு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் தலையில். அதனால் தினம் தடவிக்க குழந்தைங்க பிடிக்காதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் கருவேப்பிலை அரை கைப்பிடி அளவு போட்டாலே போதும். அடுத்தது செம்பருத்தி இலை 7லிருந்து 8 இலை நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் வெந்தயம், இதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 200 ml அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த 5 பொருட்களை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறோம். மருதாணி வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு கைப்பிடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மருதாணி ரொம்ப குளிர்ச்சிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படின்னா இந்த அளவு மட்டுமே எடுத்துக்கிட்டால் போதும். முக்கியமாக முடி நீட்டாக வளர்கிறதுக்கு அப்புறம் கருப்பாக இருக்கிறதுக்கு காரணமான ஒரு பொருளே மருதாணி தான். அதனால் மருதாணி எவ்வளோ வேணுமோ நம்ம தேவைக்கு அளவுக்கு இன்னும் ஒரு அளவு கூட எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் எப்படி காய்ச்சறதுன்னு நம்ம பார்க்கலாம். எண்ணெய் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டி வாங்கி வச்சுருக்கேன். எப்போவுமே இந்த சட்டியில் தான் எண்ணெய் காய்ச்சுவேன். இந்த சட்டி ஒரு 2 மாதத்துக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய்ச்ச போதுமானதாக இருக்கும். இப்போது இந்த எண்ணெய் சட்டி நல்லா காயட்டும். இப்போ சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இதில் நம்ம தேங்காய் எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். பொறுமையாக எண்ணெய் சூடாகட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இதில் முதல்ல மருதாணியை சேர்த்துடலாம். அடுப்பை நல்லா குறைச்சிக்கிட்டு நம்ம மருதாணியை சேர்க்கலாம். எண்ணெய் ரொம்ப கொதிக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் சூடானாலே போதும். சில நேரத்தில் மருதாணி போட்ட உடனே கூட எண்ணெய் லைட்டாக பொங்கும். அப்படி பொங்கி வரும்போது அடுப்பை வேணால் கூட நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கிட்டு கூட திரும்பவும் நம்ம பற்ற வச்சு மீதி பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொதிநிலைக்கு மேலே எண்ணெய் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இப்போ அடுப்பை நிறுத்திடலாம். பார்த்திங்கன்னா மருதாணியோட அந்த க்ரீன் கலர் போயிட்டு ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம செம்பருத்தி இலையை சேர்த்துடலாம். எதையுமே பிக்கலாம் வேணாம், தொடச்சிட்டு நல்லா கழுவி காய வைக்கலாம். இல்லைன்னா அப்படியே தொடச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். செம்பருத்தி எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு கண்டிஷ்னர் மாதிரி தான், முடியை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கும் செம்பருத்தி. அதுக்காக செம்பருத்தி இலையை நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையை நம்ம இதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணோம். முதல்ல மருதாணி, அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம்.
நல்ல எண்ணெய் சூடாக இருக்கும்போது கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஒரு மாதிரி பொரிஞ்சு மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் இந்த மாதிரி அளவில் இருக்கும்போது நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் அடுப்பை கொஞ்சம் மெதுவாக பற்ற வச்சுருக்கோம். அது நல்லா கொதிக்க ஆரம்பித்து நம்ம இதெல்லாம் போட்டோம்னா ரொம்ப பொங்கி பொங்கி வரும், கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மருதாணி வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டு ஒரு போதுமான சூட்டில் செம்பருத்தியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி வச்சாச்சு. ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் எண்ணெய். அதுக்கு மேலெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய் சுடவே வேணாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இப்படி கொதிச்சா போதும். இப்போ இந்த இலையெல்லாம் வந்து எப்படி துவண்டு போச்சு பாருங்கள். செம்பருத்தி இலையெல்லாம் ஒரு மாதிரி துவண்டு போச்சு. இந்த மாதிரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அடுப்பத்தை வச்சு திரும்பவும் கொதிக்க வைக்கணும். இப்போது அடுப்பை நிறுத்திடலாம். அடுப்பை நிறுத்திட்டு அது கூட வெந்தயத்தை நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் இந்த கொதிப்பு அடங்கின உடனே சேர்க்கணும், இல்லைன்னா வெந்தயம்லாம் பொரிஞ்சிடும். அதனால் அந்த மாதிரி செய்யாமல் கொஞ்சம் கொதிப்பு அடங்கின உடனே வெந்தயத்தையும் சேர்த்துடணும். வெந்தயமும் முடியை நல்லா சாஃப்டாக வச்சுருக்கோம், அதுக்காக தான் வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் மருதாணி ரெண்டுமே ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் சளி ட்ரபிள் நிறையா இருக்கிற குழந்தைங்க இந்த எண்ணெயை ஒரு வாரத்துக்கு 2 நாள் அப்படி யூஸ் பண்ணால் போதும். மற்றபடி ரொம்ப சளி பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரெகுலராகவே யூஸ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய்க்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்முறை எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். இந்த எண்ணெயை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபுல்லாக ஒரு 12 மணி நேரம் இதை அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி மூடி வச்சிடலாம். மீதி இருக்கிற எண்ணெயை கூட பாப்பாவுக்கு அவங்க தலையிலேயே கூட தடவி விட்டுருவேன். இதில் எந்த பொருளையுமே நான் வந்து வீணாக்க மாட்டேன். இந்த இலையை கூட நல்லா ஆறுனதுக்கப்புறம் புழிஞ்சிட்டு அதை கூட சேர்த்து அவங்களுக்கு தலை குளிக்கும் போது தடவி விட்டுருவேன். நான் என்னோடய குழந்தைக்கு இந்த எண்ணெயை ஒரு 5 வருஷமாக தடவி விட்டுட்ருக்கேன். அவங்களுக்கு முடி நல்லா கருப்பாகவும் இருக்குது, அதை போல் நல்லா நீட்டாகவும் வளர்ந்துருக்கு. ஊர் பக்கம்லாம் கையாந்தரை கிடைக்கும். அந்த மாதிரி கையாந்தரை, அதாவது கரிசலாங்கண்ணி இலை கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா முடி கருப்பாக இருக்கும். இப்போது 12 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இந்த எண்ணெயை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த எண்ணெயில் நல்லா இந்த இலையெல்லாம் ஊறிடுச்சு. இப்போ இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இப்போ எண்ணெயில் நமக்கு நல்லா வடிஞ்சு வந்துடுச்சு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடித்து எடுத்துடலாம். இதில் இருக்கக்கூடிய பெரிய இலையெல்லாம் கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ எடுத்துட்டு மீதம் இருக்கிறத இப்படி வடிகட்டி எடுத்தாச்சு. மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த எண்ணெயோட கலரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி பழுப்பு கலராக இருக்குது. இதில் எல்லா சத்துக்களும் இப்போ இறங்கியிருக்கு. இந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது நல்ல ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்னொரு வீடியோவில் இந்த எண்ணெயை எப்போல்லாம் உபயோகப்படுத்தணும், எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணுன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.